teachers, respected parents, and my dear students. A warm good afternoon to all of you. It is a joy for me to come back to Holy Family Convent Matriculation Higher Secondary School almost after 6 years. It is a happy occasion for me to meet all of you, the parents. It is not merely an entertainment that you have come here to witness, but when you go home, you must take home something in your heart. For having spent an hour or two here, when you go home, you must be a parent who is revived, who is refreshed, who is also equipped with something new when you go home. Now, all of you parents have put your children in Holy Family Convent Matriculation School. தமிழ்ல சொல்லுவாங்க, கோழினா முட்டை போடணும், ஆடுனா குட்டி போடணும், மாணவன்னா மார்க் எடுக்கணும். மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இங்க போட்டிருக்கீங்கன்னா இப்போ கல்வினா என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வாட் இஸ் எஜுகேஷன்? It is not merely a hen or a coat which will have to reproduce, but the children are with the 6 senses, and we should know how to deal with them and how to bring them up. Now, what is education today? And what was education few years back? Education is not the same what it was and what it is. They are entirely different. Those days, 30 years or 40 years back or 50 years back, what was education? Learning to kill an animal with a poisoned arrow was education. But today, learning to cope with the computer or the digital world is the education. Both are entirely different. They are not the same. கல்வி என்பது பழங்காலத்தில் இருந்து இந்த காலம் வரை மாறிக்கொண்டே வருகின்ற ஒரு விஷயம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் பசங்கள்கிட்ட, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் என்ன மாதிரி படித்தேன், அப்போ உனக்கு டிவி இல்லை, செல் இல்லை, கார் இல்லை, மோட்டர் பைக் இல்லை. ஒன்னையும் இப்போ இருக்கிற குழந்தைகளையும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் காலையிலேருந்து சாயங்காலம் வர சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம், நான் படிக்கும்போது எப்படி இருந்தேன், அது முட்டாள் பைய காலம், இது நல்ல காலம் சொல்லுவாங்க அவங்க. அது முட்டாள் காலம் சொல்லக்கூடாது. ஆக மாறி வரும் காலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பெற்றோர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் ஒரு சில பேர், என் குழந்தை டிவி பார்க்கக்கூடாது, செல்போனை கையில் பார்க்கக்கூடாது, செல்ஃபி எடுக்கக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சில பேர் காலையிலேருந்து சாயங்காலம் வர பிள்ளையை எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க, டிவி பார்க்காத புத்தகத்தை படி. இவங்க வீட்டில் கணவனும் மனைவியும் எல்லா சீரியலையும் விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. தமிழில் சொல்லுவாங்க, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. நீங்க என்னத்தை பார்க்குறீங்களோ கட்டாயம் குழந்தையும் பார்க்கும். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை குழந்தை கட்டாயம் பேசும். So what you are will be the replica of your boy or a girl. If you are sincere, honest and simple, your child also will be honest, sincere and simple. ஆகையினால உங்க குழந்தைகள் என்னவெல்லாம் மாற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவை அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்கணும். நீங்க ஆபீஸ் முடிச்சு விட்டு வரும்போது செருப்பு ஒரு இடத்துல தூக்கி எறிவீங்க, டையை கழட்டி இன்னொரு இடத்துல எறிவீங்க, உங்க லஞ்ச் பேக்கை தூக்கி உங்க ஒய்ஃப் கிட்ட தூக்கி எறிவீங்க. இது உங்க குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்க குழந்தை ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் ஸ்கூல்ல எல்கேஜி முடிச்சுட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வரும்போது அந்த குழந்தை அதே மாதிரி தூக்கி எறியும். டையை தூக்கி ஒரு இடத்துல எறியும், ஷூ தூக்கி இன்னொரு இடத்துல எறிவாங்க, ஸ்கூல் பேக் இன்னொரு இடத்துல எறிவாங்க. நீங்க லைக் ஸ்மால் சர்வன்ட், யூ வில் பி பிக்கிங் அப் எவ்ரிதிங் அண்ட் கோயிங் இன்டு தி ஹவுஸ். ஆக நீங்கள் என்னவோ அதைத்தான் உங்கள் குழந்தைகளும் மாறும். உங்கள் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் நல்ல கணவனாக நல்ல மனைவியாக இருக்க வேண்டும். அதனால சொல்லுவாங்க, ஒவ்வொரு குடும்பமும் பல்கலைக்கழகம். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து ஆஃபீஸ் சொல்லுவாங்க,
என் புள்ள உண்டதான் இருக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வர. பள்ளிக்கூடம் பல்கலைக்கழகங்கள் சொல்றதுக்கு முன்னால ஒவ்வொரு குடும்பமும் every family is a university by itself. Not teaching only 5 subjects or 6 subjects. No. The family teaches almost the complete ethics of human life. ஒரு மனித வாழ்வுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் குடும்பம். அதனுடைய பழக்க வழக்கங்களை தீட்டுவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் செம்மொழியாக மாற்றுவதற்கும் தான் பள்ளி ஒரு நாற்றங்களாக மாறும். You send them to the school to sharpen them, to shape them, to chisel them, and then make them grow into full-fledged human being. நல்லா பார்த்துக்கணும். இதுதான் பெற்றோர்களாகிய நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை. மிக பெரிய கடமை. ஒபாமா 2 முறை அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியா இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிறார். On the last day of his office, all the American businessmen, they reach his office and say, "Sir, there is one man in America who is dropping the economy of America, highly dangerous man." Obama was shocked. அவருக்கு ஒரு ஆச்சரியமாச்சு, யாரா இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலமான ஆட்சியில் இருக்க யாரும் சொல்லவே இல்லை. Today is the last day of my office and this very big complaint comes to my ears. Who is that? The Bill Gates must be sent away from our country. Bill Gates யாரு? சாஃப்ட்வேர் கம்பெனி. அவங்க சொல்றாங்க இந்த பில் கேட்ஸ் அமெரிக்க நாட்டிலிருந்தே வெளியேற்றணும். ஒபாமாவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. வாட் இஸ் த ரீசன் மேன்? அவங்க சொல்றாங்க அமெரிக்க மக்களை யாருமே அந்த ஆள் வேலைக்கு எடுக்கிறது இல்ல. 160 பேர் இந்தியர்களை தான் அவன் வேலைக்கு எடுக்கிறான். அதுலயும் முக்கியமா 40 பேர் தமிழ்நாட்டில இருந்து போறாங்க. அந்த 40லையும் 10 பேர் தமிழ்நாடு லேடிஸா இருக்காங்க. இதே நிலைமை நீடிச்சா ஒரு நாளைக்கு அமெரிக்கா இந்தியாவா மாறிடும். அவனை உடனே நாட்டை விட்டு வெளியேற்றுங்கிறார். ஒரே ஷாக் ஆயிடுச்சு ஒபாமாவுக்கு. இவ்வளவு பெரிய ஆபத்து நம்ம நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காப்ல. உடனே ஒபாமா சொல்றாரு, 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம நாட்டுக்கு கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இந்தியாவில் 100 பேருக்கு ஒரு கம்ப்யூட்டர் கூட இல்லை. இருந்தாலும் கணினி உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளிகள், சிந்தனையாளர்கள், சிற்பிகள் இந்தியாவிலிருந்து வர்றாங்களா? அது எப்படி? யாருக்குமே பதில் சொல்ல முடியல. உடனே அவர் பில் கேட்ஸ் கூப்பிடுறாருங்க, வாயா இந்த மாதிரி அநியாயம் பண்றியே, ஏன் இப்படி பண்ற? பில் கேட்ஸ் சொல்றாரு, இந்த 160 பேர் நான் இந்தியாவில இருந்து எடுக்கலைன்னா எம்எல்லுடைய இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி இந்தியாவுக்கு போயிடும். ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் ஷாக் ஆயிட்டார். ஏன்னா அவ்வளவு அறிவார்ந்த மக்கள் அமெரிக்காவில் இல்ல, அவ்வளவு அறிவார்ந்த மக்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து வர்றாங்கன்னு சொல்றாங்க. உடனே ஒபாமாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அவர் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறார் அமெரிக்காவில். மற்ற நாட்டு மாணவர்களே இல்லாத ஒரு யூனிவர்சிட்டிக்கு இவர் போறார். அங்க போய் கேட்கிறார், இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. நம்ம நாட்டில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. இந்தியாவில் 100 பேருக்கு ஒரு கம்ப்யூட்டர் கூட இல்லை. இருந்தாலும் கணினி மையத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் 60 பேர் இந்தியர்களாக இருக்கின்றார்கள். அதில் 40 பேர் தமிழர்களாக இருக்கின்றார்கள். அதில் 10 பேர் பெண்களாக இருக்கின்றார்கள் சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அமெரிக்க மாணவர்கள்ட்ட கேட்கிறார். யாருமே பதில் சொல்லல. ஆனா அங்க கடைசியா ஒரு ப்ரொஃபசர், இந்திய பெண்மணி, அந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெற்று கடைசியில் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மா போய் மைக்க பிடிச்சிட்டு சொல்றாங்க, சார் நான் ஒரு பதில் சொல்லட்டுமான்னு. ஒபாமா சொல்றாரு, பேசுங்க. அந்த அம்மா எந்திரிச்சோன்னு சொல்றாங்க, அமெரிக்காவில் நிறைய அறிவார்ந்த பாடங்களை நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைய கல்விகள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அறிவு நிறைய வளருது. ஆனா இந்தியாவில் அறிவை மட்டும் இல்லாம ஒழுக்கத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. Along with education, there is also discipline that is taught in India. உடனே அவர் ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்தியர்கள் அதிகமாக அங்கே வேலை செய்கிறாங்கன்னா வெறும் கல்வியை மட்டும் கற்றுக்கொள்ளல, கல்வியோடு எதையும் கற்றுக்கிறாங்க, ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்கிறாங்க. அந்த கல்வியோடு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பள்ளியாக இந்த மாநகரில் திகழ்கின்றது என்றால் அது ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த
நிறுவனத்தை நடத்தக்கூடிய நிர்வாகிகளுக்கு சிறந்த கரவோசை எழுப்பி நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்த பெற்றோர்களே, பண்பு என்பது வேறு, கல்வி என்பது வேறு. பண்போடு கூடிய கல்வி இருந்தால்தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்ற முடியும். வெறும் கல்வி மட்டும் இருந்தால் அவன் ஒரு புத்தக புழுவாகத்தான் இருப்பான். ஆக நம்ம குழந்தைகள் வளரும் பொழுது கல்வியோடு நல்ல பண்புகள், தாயையும் தந்தையையும் ஒரு மாணவன் மாணவி குழந்தை கூப்பிடும் பொழுது மரியாதையோடு மதிப்போடு அப்பா வாங்க அம்மா வாங்கன்னு சொல்லும் பொழுது எப்படி காது குளிருது. அது இல்லாம நீ வா நீ போ, இது பண்பு இல்லை, இது பண்பு இல்லை. போங்க வாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த காலத்தில் யாராவது விருந்தாளிகள் உள்ள வந்தா வாங்க மாமா, வாங்கப்பா, வாங்க சித்தப்பான்னு எல்லாரும் சொல்லுவோம். இன்னைக்கு அவங்க சித்தப்பா மாமா அத்தை எல்லாரும் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இவன் டிவிக்குள்ள வச்ச கண்ணை வெளியே எடுக்கவே மாட்டேங்கிறான். சத்தம் பண்ணாத. ஆக இந்த மாதிரி பண்புகளை நீங்க சொல்லி கொடுக்கணும். வரவேற்பு பண்பு. இப்ப தமிழர்களுக்கு உரிய பண்பாடு 3. 1 வரவேற்றல், 2 விருந்தோம்பல், 3வது நன்றி கடன் பட்டிருத்தல். Welcoming attitude is not there in the children today. Anyone who comes into our house, welcome them with a smiling face. இது ஒரு நல்ல பண்பு. விருந்தோம்பல், நம்ம ஆட்டு வெட்டி எப்போதுமே பிரியாணி கொடுக்க முடியாது. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கலாம், ஒரு காஃபி கொடுக்கலாம். நல்ல ஒரு வார்த்தையை புன்முறுகையோட நல்ல சிரிப்போட வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க சித்தப்பான்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல பண்பு விருந்தோம்பல். நன்றி கடன் பட்டிருத்தல், தேங்க்யூ. யார் என்ன சொன்னாலும் உடனே தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ சார், தேங்க்யூ மிஸ். இந்த வார்த்தைகள் இல்லவே இல்லை. இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா பண்போடு கூடிய கல்வி வந்தால் நல்ல ஒரு மனிதனே உள்ள ஒரு நல்ல சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும். இப்போ பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்க, குழந்தைகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்கேஜிலேருந்து 5ஆம் கிளாஸ் வரை படிக்கிறாங்க, பிரைமரி ஸ்கூல். உங்களுடைய முக்கியமான ஒரு கடமை, நீங்க எல்லாரும் உங்களுடைய கிச்சன்ல தேசிய கொடியை நல்லா ஒட்டி வச்சிருக்கணும். என்னடா தேசிய கொடியை ஆகஸ்ட் 15 ஏற்றுவாங்க, அது தப்புனா ஜனவரி 26 ஏற்றுவாங்க. இவன் என்ன இப்போ கிச்சனில் வைக்க சொல்றாருன்னு பார்ப்பீங்க. இது நல்லா வச்சுக்கணும். ஒரு பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கடமை தேசிய கொடியை தினமும் நீங்க ஃபாலோ பண்ணணும். தேசிய கொடியுடைய மேல இருக்கக்கூடிய கலர் என்ன கலர்? ஆரஞ்சு, சாஃப்ரன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறியில் உங்க குழந்தைங்க பார்த்து கொடுத்துருக்கீங்களா? கேரட், அது மாதிரி பழம், பப்பாளி, ஆப்பிள் கொடுத்துருக்கீங்களா என்னைக்காவது? அட போங்க பதர், என் பிள்ளை எப்போதுமே பர்கர், KFC, சிக்கன், மட்டன் அதான் சாப்பிடும். நல்ல பெற்றோர்களாகி நீங்க என்ன பண்ணணும், அந்த கலர்ல இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் நிறைய உங்க குழந்தைக்கு கொடுங்க. சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய நிறைய காய்கறிகளையும் பழ வகைகளையும் நல்ல தாயாக நல்ல தந்தையாக இருந்தால் நீ கொடுக்க பழகணும். 2வது என்ன கலர் இருக்கு? கொடியில் என்ன கலர் இருக்கு? ஒயிட். இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய புரத சத்துக்கள் நிறைய உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். பட்டர் மில்க், வெண்ணெய், நெய், இந்த புரத சத்துக்கள் நிறைய உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அந்த காலத்தில் நீங்கள் நானும் இருக்கும்போது எவ்வளவு நேரம் வெளில நின்றாலும் ஒன்றும் ஆகாது. இன்னைக்கு நிப்பாட்டுக்கு பாப்பா பொத்துன்னு கீழே விழுந்துருவான். ஓடி விளையாட சொல்லுங்க, விளையாட முடியாது. அது நல்ல பெற்றோர்களாகி நீங்க அந்த நிற காய்கறிகளோட பழத்தோட நல்ல புரதச்சத்து நிறைய உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும். கடைசியில் என்ன கலர் இருக்கு கீழே? கிரீன் வெஜிடபிள்ஸ். என் குழந்தை சாப்பிடவே சாப்பிடாது. அப்ப என்னதான் சாப்பிடும்? காய்கறிகள் உண்ணாத குழந்தைகள் திடகாத்திரமா வாழவே முடியாது. நல்ல திடகாத்திரமாக நான் ஆர்கானிக் ஃபுட் தான் நிறைய சாப்பிடணும். நிறைய ஃபெர்டிலைசர் வச்சு சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. நல்ல பெற்றோர்கள் கீரை வகைகள், பச்சை காய்கறிகள் நிறைய கொடுக்கணும். நடுப்புற ஒரு சக்கரமா இருக்குமே, அது என்னது? அசோக சக்கரம். அது என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ. எந்த திரவத்தை குறிக்கும்? தண்ணீரை குறிக்கும். தண்ணீர் நிறைய அருந்த வேண்டும், நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும். ஒரு நாளைக்கு நீங்க வீட்டுல இருந்து வரும்போது அந்த குழந்தைக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கொடுத்து விடுவீங்க. அந்த குழந்தை பத்திரமா சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்குள்ள வச்சிடும். You must drink minimum 3 to 4 liters of water. Plenty of water is very very essential for your children. அந்த அசோக சக்கரத்துல எத்தனை ஆரங்கள் இருக்கும்? 24 இருக்கும். இந்த பழ வகைகள், புரதச்சத்து, காய்கறிகள்,
இந்த தண்ணீரும் ஏதோ ஒரு முறை குடிச்சா பத்தாது, 24 மணி நேரமும் நீங்க நல்லா இதை கடைபிடிக்கணும். 24 hours good vegetable, good protein, good fruits, lot of water. 24 மணி நேரம் நல்லா கடைபிடிச்சீங்கன்னா உங்க குழந்தை என்னவா மாறும்? ஒரு நல்ல சக்தி உள்ள திடகாத்திரமான எல்லா சவால்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல குழந்தையா மாறும். இப்ப எத்தனை பேர் தேசிய கொடி கிச்சன்ல வைப்பீங்க? நாளைக்கு நிறைய கொடி வந்துடுச்சு. கங்க்ராட்ஸ் பேரண்ட்ஸ், வெரி குட். நல்ல குழந்தைகள் வளர்க்க வேண்டியது உங்களுடைய மிகப்பெரிய கடமை. இன்னொன்னு சொல்லுவீங்க, ஒரு சில நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க, யார் யா என் பிள்ளைய அடிச்சது, யார் யா என் பிள்ளைய அடிக்க, எப்படி அடிக்கலாம் கேளுங்க. ஆனா குழந்தைகளை தண்டிக்க வேண்டாம், ஆனா குழந்தைகளை கண்டிக்கலாம். குழந்தைகளை தண்டிக்க வேண்டாம், ஆனா குழந்தைகளை கண்டிக்கலாம். கண்டிப்புடன் வாழக்கூடிய குழந்தை வெற்றியின் குழந்தையாக மாறும். கண்டிப்புடன் வாழக்கூடிய குழந்தை நல்ல ஒரு மனிதனையே ஊக்க குழந்தைகளாகவும் மாறும். ஆகவே இன்றைய தினம் இந்த ஆண்டு விழாவுக்கு வந்த பெற்றோர்கள் அனைவரும் இன்று சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் நல்ல முறையில் வீட்டிற்கு எடுத்து சென்று இந்த குழந்தைகள் மனிதநேய மிக்க குழந்தைகளாக, மனித குணங்கள் உள்ள நல்ல மனிதர்களாக வாழ வளர ஒத்துழைக்குமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.